திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் இந்த பில் வந்தப்ப அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுத்தாங்களோ அதே நிலைப்பாட்டை தான் இந்த முறையும் எடுக்கணும். அதுதான் ஒரு சரியானது. அதுதான் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணுங்கிற ஒரு கோரிக்கையை நான் வச்சிருக்கேன். இது ஒரு முதல் கூட்டம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஆபத்தை உணர்ந்து இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் நடத்துகிற முதல் கூட்டம்ங்கிற இடத்துல இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நான் நினைக்கிறேன். இதற்கப்புறம் தொடர்ச்சியான இல்லைங்க, இது டைவர்ட் பண்றதற்கான ஒரு விஷயம் அல்ல. நீங்க நாடாளுமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து கிரண் ரிஜிஜு அவர்கள் பேசுறாரு. அப்ப எங்களுக்கு அது ஆதரவு கொடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க. அப்ப பிரச்சனை மீண்டும் வர்றப்ப நம்ம வேடிக்கை பார்க்க முடியாது. இந்த பில்லுடைய ஆபத்தை உணர்ந்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் அவ்வளவு ஒரு அக்ரெசிவான நிலைப்பாட்டை எடுத்தாங்க. இந்த முறையும் அவங்க அதைத்தான் எடுக்கணும். ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் டீலிமிட்டேஷன் 50% எல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. நீங்க 50% யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு யூபிக்கு 40 சீட் வித்தியாசம் இருக்குது. 50% இன்க்ரீஸ் வந்தா நமக்கு அவங்களுக்கு 60 சீட் வித்தியாசம் இருக்கும். அப்போ 20 சீட் நம்ம இழந்துருவோம். அதனால எந்த ஃபார்மேட்ல நீங்க டீலிமிட்டேஷன் பில் வந்தாலும் அந்த ஃபார்மேட் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எதிரானது, இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கட்சி ஒரு தலைவர், அதை நோக்கி தான் இந்த டீலிமிட்டேஷன் பில் அவங்க நகர்த்துறாங்க. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளையும் அதே மாதிரி இந்தியாவின் நலன்களையும் ஒருபோதும் நம்ம சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். அந்த பில்லை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கறத ஒரு முடிவை தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தான் கேட்கணும். மிக நிச்சயமா அவங்க பொறுப்போடு செயல்படுவாங்க நான் நம்புறேன்.